இப்போ கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப கிளாஸ் வந்துட்டு நார்மலா சொல்லணும் அப்டின்னா, அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது வந்து கிளாஸு. அந்த ட்ரீக்கு கீழ வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்கலாம். அந்த ட்ரீயோட லீஃபு, நோடு பிளஸ் அதோட ஃப்ரூட் இந்த மாரி தனித்தனியா சொல்றத வந்துட்டு ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். இது 2யும் கிளாஸையும் ஆப்ஜெக்ட்டையும் வச்சு இந்த கோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இங்க வந்துட்டு கிளாஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸுக்கு ஒரு நேம் எப்போதுமே கிரியேட் பண்ணணும். இங்க கிளாஸ் நேம் வந்து என்ன அப்டின்னா, இந்த இருக்க கார். இப்ப வந்துட்டு டெஃப்ங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டார் வந்துட்டு மெத்தட் யூஸ் பண்றோம். இனிட் மெத்தட் யூஸ் பண்றோம். இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு வந்துட்டு ஒரு கீவேர்ட் தான் செல்ஃப்ங்கிறது. இதுக்குள்ள வந்துட்டு என்னென்னலாம் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, பிராண்டையும், கலரையும். இப்ப இந்த செல்ஃப வச்சு கால் பண்றோம். செல்ஃப் டாட் பிராண்ட்ல நம்மளோட என்ன பிராண்டு, செல்ஃப் டாட் கலர்ல அது என்ன கலரு அப்டிங்கிறத. அடுத்து வந்து டெஃப்ல வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ். அந்த காரோட டீட்டெயில்ஸ். இப்ப எதுலருந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம செல்ஃப்ன்னு வந்து கிரியேட் பண்றோம்ல. அதுக்கு கீழ இங்க செல்ஃபே வச்சுட்டு, இங்க பிரிண்ட்ல வந்துட்டு பிராண்டு, செல்ஃப் டாட் பிராண்டு நம்மளுக்கு இந்த ஆர்டர்ல ஷோ பண்ணணும். அடுத்து கலர்ல, அடுத்து அந்த செல்ஃப் டாட் கலர். இப்போ லைன் பை லைனா கால் பண்ணும். இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப என்னென்ன ஷோ பண்ணணுங்கிறதையும் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கடுத்து வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம ஒரு நேம் குடுத்துருக்கலாம். இப்ப கிளாஸ் 1 ஈக்குவல் டூ காருங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் குடுத்துருக்கேன். அந்த காருக்குள்ள வந்துட்டு டொயோட்டா, அடுத்து அந்த காரோட கலர் வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்துட்டு ரெட். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது பிராண்டு, அதுக்கு அடுத்து உள்ளது கலரு. அதே மாரி கார் 2க்கு கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த கார் 1 டாட் ஷோ டீட்டெயில்ஸ்ன்னு குடுத்தோம் அப்டின்னா, இங்க மேல போய் பாக்கும். அதுக்குள்ள நம்ம என்னென்ன குடுத்துருக்கோம் அப்டிங்கிறத. இப்ப செல்ஃப் டாட் பிராண்டுங்கிறது வந்துட்டு என்ன அப்டின்னா, பிராண்டையும் கலரையும் மென்ஷன் பண்ணணும். ஷோ டீட்டெயில்ஸ் குடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு கார் 1க்கு என்ன குடுத்துருக்கோம் அப்டிங்கிறத பிரிண்ட் ஆகும். டொயோட்டா ரெட்ங்கிறது. அடுத்து கார் 2 டாட் ஷோ டீட்டெயில்ஸ். அதே மாரி அடுத்து உள்ளது பிரிண்ட் ஆகும். இப்ப நம்ம அத ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்துருச்சா? பிராண்ட் என்ன? அதோட பிராண்ட் மென்ஷன் போயிருக்கு. கலர் என்ன? ரெட் கலரு. அடுத்து வந்து பிராண்ட் ஹோண்டா கலர் ப்ளூ. இதான் வந்துட்டு பைத்தான்ல ஒரு கிளாஸையும், ஒரு ஆப்ஜெக்ட்டையும் கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ரோகிராம். தேங்க் யூ.